நீங்க எங்கள் கூட்டணி கட்சிகள் மிக சுமூகமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், பழகி கொண்டிருக்கிறோம். இன்றைய ஆர்ப்பாட்டம் கூட அதற்கு 100% எடுத்துக்காட்டு. நேற்றைய தினம்தான் தேர்தல் அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இன்னும் 2 வார கால அவகாசம் இருந்தாலும் கூட விரைவிலே அதிமுக பாஜக தலைமை அதிகாரப்பூர்வமாக தொகுதிகள் எண்ணிக்கைகள் குறித்து பேசுவதற்கான அறிவிப்பை வெளியிடும். தமிழ் மாநில காங்கிரஸ் எத்தனை தொகுதிகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு? கூட்டணி கட்சிகள் முதல் நோக்கம் ஆட்சி மாற்றம், கூட்டணி வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறுவதற்கான 100% சூழலை அந்தந்த கட்சிகள் தொகுதியிலே ஏற்படுத்த வேண்டும். அதன் அடிப்படையிலே தொகுதிகளையும் எண்ணிக்கையும் பெற்றுக்கொள்வோம். டாஸ்மாக் சொன்னேன், டாஸ்மாக் பூங்காவாக மாறி இருக்கிறதுன்னு சொன்னேன். அதனால் டாஸ்மாக் போதைப் பொருள் இதுதான் அந்த ஆட்சியினுடைய முடிவுக்கு காரணமாக இருக்க போகிறது. இந்த கரூர் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா 47 பேர் மேலே நைட்டாக போஸ்ட் பிஎம் பண்ணாங்க. ஆனால் நெல்லை இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா 5 நாள் ஆகிப்போச்சு. இது வரைக்கும் என்ன எங்களுக்கு பிஎம் அறிக்கை வரலைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நெல்லை, தூத்துக்குடி என்று பல மாவட்டங்களிலே பல கொள்ளைகளுக்கு தீர்வு காண முடியாத அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தங்களுடைய கூட்டணியினுடைய மாவட்டத்தினுடைய முக்கிய தலைவருடைய இறப்புக்கே இன்னும் பதில் சொல்லவில்லையே, அதை கூட கூட்டணியில் இருப்பவர்கள் கேள்வி கேட்கவில்லையே. அதுதான் இந்த அரசினுடைய அவல நிலையாக இன்றைக்கு இருக்கிறது. கூட்டணியில் இருப்பவர்களை ஏமாற்றுவது போல மக்களை ஏமாற்ற முடியாது, எதிர்கட்சியை அவர்கள் ஏமாற்ற முடியாது. மக்கள் கேள்வி கேட்பார்கள், எதிர்மறை வாக்கை போடுவார்கள், ஆட்சியை மாற்றுவார்கள். மதிப்புக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் மூத்த அரசியல் கலைஞர், மிகுந்த மரியாதைக்குரியவர். அவருடைய கலை சேவையின் அடிப்படையில் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக அளவிலே பெருமை சேர்த்தவர். எனவே சம்பந்தமில்லாமல் அவர்களை பற்றி பேசுவது ஏற்புடையதல்ல. தமாக சார்பிலும் நானும் அதை கண்டித்து அறிக்கை கொடுத்திருக்கிறேன். யாரு நீங்க இன்றைக்கு கூட்டணிக்குள் முரண்பாடு என்றால் அது திமுக கூட்டணியிலே தான். அதில் மாற்றுப்பட்ட கருத்தை யாருக்கு இருக்க முடியாது. அதை கடந்த 15 நாட்களாக தினந்தோறும் தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒட்ட வைத்த கண்ணாடி, அது வாக்காளர்கள் மேல் பயன்படாது. ஒட்ட வைத்த கண்ணாடியால் முகம் பார்க்க முடியாது. போட்டி அப்படிங்கிறாங்க, திமுகவுக்கும் தாவேகாவுக்கு தான் போட்டிங்கிறாங்க. திருச்செங்கோட்டில் நேற்று தாவேகா நிர்வாகி ஓட்டுன பரிசு பொருட்கள்லாம் எடுத்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்திலே எந்த அணி வந்தாலும் யார் எப்படி பேசினாலும் என்டிஏ அதிமுக தலைமையிலான அணி முதல் அணி. மக்களுடைய நம்பிக்கை பெற்று நாங்கள் மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம், பவனி வந்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் காலத்தில் எங்களுடைய பணி துவங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சின்னம் குறித்து ஏற்கனவே நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். தேர்தல் ஆணையத்திடம் சில பதில்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூர் சம்பவத்தில் செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ அனுப்பணை கொடுத்துருக்காங்க. நீங்கள் தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதுதான் நீதி, நியாயம். சட்டம் அனைவருக்கும் சமம். இது சட்டத்துக்கு உட்பட்ட நாடாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்று கூட முதலமைச்சர் கூட்டத்தில் பேசும்போது 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. பகல் கனவுக்கு நாங்கள் பதில் கூற முடியாது.